எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தஞ்சை பெரிய கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் காவேரி கரையின் தென்கரையில் இருக்குது. நம்ம பெரிய கோயில் 1987 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலை இந்திய தொல்லியல் துறை இப்போ பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்க பெரிய கோயிலில் இதுவும் ஒன்று. கோயில் கட்டுறதுக்கு கல்லெல்லாம் கற்கள் புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்தது. புதுக்கோட்டை இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தஞ்சாவூர்லேருந்து. இந்த கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கல்லால் கட்டியிருக்காங்க. மொத்த கோயிலோட எடை 1,30,000 டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றி பக்கத்தில் எங்கேயுமே மலையோ பாறையோ எதுவுமே கிடையாது. இந்த கல்லெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு புதிராகவே இருக்கான். இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 3000 யானைகளை பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு சிமெண்டோ எதுவுமே இருக்காது. எல்லாமே இன்டர்லாக் மாதிரி கல்லில் பிணைக்கப்பட்டு அப்படி கட்டியிருப்பாங்க கோயில். கோயிலோட அஸ்திவாரம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் மணல் அல்லவே இல்லை, அப்படியே கட்டியிருக்காங்க. கோயில் கட்டி 1000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த அமைப்பு நேராகவே இருக்குது. பிரதான கோபுரம் 216 அடி உயரம். மொத்தம் கோயில் மிகப்பெரிய கோபுரம். இது இதோட சிவலிங்கம் தான் இந்தியாவிலே இருக்கிறதுலே மிகப்பெரிய சிவலிங்கம். கோயிலுக்கு முன்னாடி இருக்க நந்தி 20 டன் எடை, அதுவும் ஒரே கல்லில். இந்தியாவிலே 2வது பெரிய நந்தி இது தான். காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாயநாதர் கோயிலை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு கோயிலை கட்டணும்னு தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. 1003 to 1010 மொத்தம் 7 வருஷம் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. 2010 இந்த கோயில் கட்டி 1000 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம தஞ்சாவூர் கோயில் இந்தியாவிலேயே முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்குது. இங்கே மூலவர் லிங்கம் தான். 3.7 மீட்டர் அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது உள்ள லிங்கம். இது மாதிரி ஒரு உயரமான லிங்கம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. தஞ்சாவூரில் மட்டும்தான் பார்க்கலாம். எகிப்தில் இருக்க பிரமிடு அந்த கட்டுமான முறைக்கும் நம்ம தஞ்சாவூரில் அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் இருக்க கட்டுமான முறையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், ஊசியாக மேல் நோக்கி இருக்கும். சில மித்தும் இருக்குது. கோபுரத்தோட நிழல் தரையில் படாது. கோபுரத்தில் இருக்க கல் 80 டன் எடை. இதெல்லாம் சும்மா. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லாஸ்ட் இயர் ஒரு ஆர்டிக்கல் விட்டாங்க. ஃபாரினர் விசிட்டர் 3.5 லட்சம் பேர், டொமஸ்டிக் விசிட்டர் 2.5 கோடி பேர் கோயிலை சுற்றி பார்த்துருக்காங்க. பக்தி வளர்ந்திட ஆலய உருவாக்கினார், சோழ உருவாக்கினார்.